ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குணா ரெசிபி. இந்த வீடியோவில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்தியான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கிணத்துல பச்சரிசி மாவு, நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அதே மாவு தாங்க. பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நல்லா சுடு தண்ணியில் நல்லா கலந்து விடுறதுக்காக தண்ணி கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாவு கூட ஒரு அரை ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு மரக்கரண்டி அடிபாகம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்குங்க, கை போட்டு கலந்து விட முடியாது. இந்தமாரி மரக்கரண்டி வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கும். நல்லா மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் கழித்து நல்லா பிணைஞ்சி விட்டு நல்லா இந்தமாரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது பால் கொழுக்கட்டை செய்ய ரெடி ஆகிடலாம். இப்போது பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க. இப்போ நம்ம செஞ்ச பால் கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு கொதிக்கிற தண்ணியில் இந்தமாரி ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். இது 5 நிமிஷம் கழித்து இடையில எதுவுமே கலந்து விடாதீங்க. 5 நிமிஷம் கழித்து இந்தமாரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா அடியிலேருந்து எடுத்து விடுங்க. பாத்திரத்தில் அடியில் ஒட்டிக்கொண்டு பயப்படாதீங்க, கண்டிப்பாக ஒட்டாது. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்தமாரி வேக விடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெந்து மேலே எழுந்து வந்துட்டு பாருங்கள். 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்காக இந்த பாயசத்துக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் போல் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கான்னு பார்த்துக்கலாங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம இனிப்புக்காக 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது கரைச்சி வச்ச அரிசி மாவை இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அரிசி மாவுலாம் கலந்து கொஞ்சம் திக்னஸ் இதுக்காக வரும்.
பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. மாவு மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிற மெத்தட் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி செய்கிறதெல்லாம் ஈஸி தாங்க. நெய்யில் தாளிக்கிறதுக்காக நான் 4 பாதாம் எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இது எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது தாளிப்பு கரண்டியை வச்சுக்கலாங்க. வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நம்ம இடித்து வச்ச பாதாமை சேர்த்துக்கலாங்க. பாதாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் நான் திராட்சை போட்டிருக்கேன். இப்போ பால் கொழுக்கட்டையோட நம்ம நெய்யில் வறுத்த பாதாம் திராட்சையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது பால் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இது தண்ணி ஊற்றாத திக்கான பாலுங்க. இது கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் அரை முடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாயாசம் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.